டாபிக். ஹாய் கைஸ், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். 10th சிலபஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்க்க போகிறோம். ஸ்கூல் டேஸ்லேயே ரொம்ப பிடிச்சதே நம்பர்ஸ் மட்டும்தான். ஈஸியாக நம்மளால் முடிஞ்சதே நம்பர்ஸ் தான். அதில் விளையாடுறது ரொம்ப ஜாலியான விஷயம். இதில் என்னடா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் விளையாட்டு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நமக்கு தெரியும், அரித்மெட்டிக் அப்படின்னா அடிஷன், ப்ரோக்ரஷன் அப்படின்னா என்ன? ப்ரோக்ரஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களே, ரேங்க் கார்டு ரிப்போர்ட், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எது கொடுக்குறாங்க? நம்மளோட முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட். ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப், இதுக்கு பேர் தான் ப்ரோக்ரஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த்து ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரோக்ரஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 இயருக்கு ஒருத்தருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் 1000 rupees அப்படின்னா 10 years 1000 இன்க்ரீஸ் ஆகும். அந்த 1000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா 1000 ஆட் ஆகுது. அரித்மெட்டிக் அடிஷன், அதுதான் ஏபி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, இதுக்கு ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இதுக்கு ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க? ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் போட்டுட்டு வரோம். எதுக்காக ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க? நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ நார்மலாக கால்குலேஷன்ஸ் தான். இப்போ சேல்ரி 1000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10 years கழிச்சு நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு 10,000 rupees சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அதுக்கு எதுக்கு ஏபி ஃபார்முலா? அதுவே நம்ம 1000 தான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டக்குன்னு 10,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம். அதுவே 899, 858 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு 10 times அந்த 858 + 858 + 858 + 858 ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். அதுக்கு கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அந்த கால்குலேஷன்ஸை தான் ஃபார்முலாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா, டேர்ம், டிஎன் அப்படின்னா எத்தனை டேர்ம். இப்போ 10 years அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது டேர்ம் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த அமௌண்ட்டு, ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு சேலரியோட அமௌண்ட்டு, ப்ளஸ் n-1. ஒவ்வொரு வருஷமும் அது கம்மியாகும். இப்போ 10 years இருக்குது அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இயர் 10-1ங்கிறப்ப நெக்ஸ்ட் இயர் 9 years மாறும். அப்புறம் 8 years மாறும், 7 years, 6 years, அந்த மாதிரி இயர்ஸ் கம்மி ஆகிக்கிட்டே போகும். அதனால n-1 இன்டூ டி. டி எதுக்கு போடுறோன்னா டிஃப்ரென்ஸ். எதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட், சேம் டிஃப்ரென்ஸாக இருக்கணும். 1000 தான் இன்க்ரிமெண்ட் இருக்குதுங்கிறது தான் டி. ஸோ ஃபார்முலா ஏ + n-1 இன்டூ டி. இப்படி தான் ஃபார்முலா டிரைவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டதுக்கு 10 years ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு சேல்ரி 10,000 rupees சேல்ரி வச்சுக்குவோம். அது n-1, 10 - 1 9. ஏன்னா ஃபஸ்ட் இயர் சேலரி வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் இயரில் தான் 1000 rupees வரும். ஸோ 9 டிஃப்ரென்ஸ் என்னது? எல்லா இயர்ஸ்க்குமே 1000 தான். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி போடலாம். 10,000 9,000 19,000 rupees சேலரி 10 years கழிச்சு வாங்கிக்குவாங்க. அதை நம்ம கால்குலேட் பண்ணது தான். 1000 இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் 10 yearsங்கிறப்ப 9,000 rupees இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் போட முடியும். அதுக்காக இந்த ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு பற்றி சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதோட இன்க்ரிமெண்ட் எப்பொழுதுமே ஒரே இன்க்ரிமெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா tn - tn - 1. இதெல்லாமே டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்.
இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் மைனஸ் பண்ணணும், இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்ம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஆன்சர்ஸ் பார்க்கணும். இப்போ 5√2 - 3√2. √2 காமனாக எடுத்துக்கலாம். 5 - 3யோட வேல்யூ 2. 2√2ங்கிறது இதோட டிஃப்ரென்ஸ். அப்போ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் 2√2 வருதான்னு பார்க்கணும். 7 - 5ஓட வேல்யூ 2. √2 காமன். 9 - 7ஓட வேல்யூ 2. 2√2. எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து 2√2 வருது. அப்போ இது கண்டிப்பாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 739 கொடுத்துட்டாங்க. இதில் 15th டேர்மு, 24th டேர்மு, nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். Tn = a + n - 1 × d. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த ஃபுல் ப்ராப்ளம்ஸ் போக போகிறோம். அப்போ nக்கு பதிலாக 15th டேர்மு. 15th டேர்ம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ 3. n - 1. என்னோட வேல்யூ 15. 15 - 1. டினா டிஃப்ரென்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் 15ல் 3 போயிருச்சுன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 12. 27ல் 15 போயிடுச்சுன்னா 12. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 12. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 3. 15 - 1ஓட வேல்யூ 14. 14 × 12 போடணும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 4 2s are 8 அந்த மாதிரி ரொம்ப லாங்காக மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 12 டேபிள்ஸ் தெரியும். 14 வந்து 10 + 4ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 + 12 × 10ஓட வேல்யூ 120. 12 × 4ஓட வேல்யூ 48. இப்போ இதை மூணையும் ஆட் பண்ணலாம். 120, 48, 3. 9 10 11 7. ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 14 ஏன் வந்து 10 + 4ன்னு எழுதுனேன்னா நம்மளுக்கு 10 டேபிள்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 10 + 4ன்னு எழுதிக்கிட்டு போட்டோம்னா ஈஸியாக கால்குலேஷன் போட்டுடலாம். 4th டேர்ம் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் 24th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 12. என்னுக்கு 24 போடலாம். 3 + 24 - 1. டியோட வேல்யூ 12. 3 + 24ல் 1 போயிடுச்சுன்னா 23 × 12. இதுவும் அதே மாதிரி 20 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். 3 + 12 2s are 24. அப்போ 240 + 12 × 3ஓட வேல்யூ 36. இப்போ இதை ஆட் பண்ணலாம். 240 36 3 9 279 இதோட ஆன்சர். இதோட ஆன்சர் வந்து 24th டேர்மோட ஆன்சர் வந்து 279. இதுவும் அதே மாதிரி சிம்பிளாக 23 × 12 வந்து டபுள் டைம்ஸ் போடுறதுக்கு பதிலாக 20 + 3ன்னு போட்டோம்னா ஈஸியாக டைம் சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. nth டேர்ம் ஃபார்முலா அதே தான். n அப்படியே தான் இருக்கும். ஏக்கு மட்டும் 3. n - 1 × 12. 3 + 12n - 12. 12ல் 3 போயிடுச்சுன்னா 9. அப்போ 12n - 9. இது tnோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொடுத்துட்டாங்க 3 6 9 12. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இதுக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ tn = a + n - 1 × d. tnல வந்து tn கொடுத்துட்டாங்க. டேர்ம் வந்து எத்தனைனா 111ங்கிறது டேர்மு. அப்போ 111ஓட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ 3. ஏன் டிஎன் வந்து 111 எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ சேல்ரி ஒருத்தரோட சேல்ரி வந்து லாஸ்ட்ல வந்து 19,000 அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி 111ங்கிறது சொல்லிட்டாங்க. 3 + n - 1. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டியோட வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ். 6 - 3ஓட வேல்யூ 3. 9 - 6ஓட வேல்யூ 3. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 3. அப்போ 111 × 3 + 3n - 3 ஆயிரும். அப்போ 111 3 - 3 0. அப்போ 111 / 3 = n.
இதை கேன்சல் பண்ணணும். 111 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி போடணும். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 3s are 9, ரிமைனிங் 2, 1 எடுத்தோம்னா 7 3s are 21, 0 வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ வந்து 37 அப்படிங்கிறத, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 37ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஎன்கிற டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அதோட 7th டேர்மும் 16th டேர்மும் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி ஃபார்முலா. அதுல நம்மளுக்கு தேவையானது என்னதுன்னா ஏவும் டியும் தேவை. இதுல சீக்வன்ஸா கொடுக்கல, மைனஸ் பண்ணி பார்க்கறதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் ஈக்குவேஷன்ல கொடுத்துட்டாங்க. T7ஓட வேல்யூ -1னும் T16ஓட வேல்யூ 17 மட்டும் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்சது டிஎன் ஃபார்முலா. இங்க n இருக்குது. அப்ப ஏ பிளஸ் என் மைனஸ் 1ஓட வேல்யூ 7 மைனஸ் 1 6. 6t is equal to -1. அடுத்தது T16 is equal to 17 இருக்கு. அதே மாதிரி ஏவோட வேல்யூ தெரியாது. n minus 1, n minus 1, 16 minus 1 வந்து 15. d is equal to 17. இப்போ இதை ரெண்டையும் வச்சு தான் ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏவை கேன்சல் பண்ணலாம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ கேன்சல் ஆகி நம்மளுக்கு இது 0 ஆயிரும். 15ல 6 போயிருச்சுன்னா -9d is equal to -1 -17 -18. மைனஸ் கேன்சல் ஆயிரும். டியோட வேல்யூ 2. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2. இந்த 2வை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ பிளஸ் 6 2s are 12 -1. ஏவோட வேல்யூ -13. ஏவோட வேல்யூ -13. டியோட வேல்யூ 2. இதை ரெண்டையும் வச்சு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஏவோட வேல்யூ -13 பிளஸ் என் மைனஸ் 1. டியோட வேல்யூ 2. -13 பிளஸ் 2n -2. அப்போ 2n -15ங்கிறது ஜென்ரல் டேர்மோட ஃபார்மேட். அவ்வளோதான். இந்த கைஸ், இப்போ நம்ம வந்து ஏபி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 10th சிலபஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எங்கே இந்த ஏபி யூஸ் ஆகுதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஒரு மில்க் சொசைட்டியில் வந்து ஒரு மில்க் மேன் வந்து மில்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்டர் பால் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தா 12 லிட்டர்ஸ் பால் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 14 லிட்டர்ஸ், 16 லிட்டர்ஸ், இந்த மாதிரி 2 இன்க்ரீஸ் பண்ணி அந்த லிட்டர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ 30 டேஸுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் பால் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் T30. 30 டேஸுங்கிறது என்னங்கிறது 30. ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்தது n. n minus 1. 30 minus 1ஓட வேல்யூ 29 இன்டூ 29 இன்டூ டிஃப்ரென்ஸ் வந்து 2 பிளஸ் 29 இன்டூ 2ஓட வேல்யூ 9 2s are 18. 4 58. அப்போ இதோட லாஸ்ட் டேர்ம் 30வது நாளில் அந்த மில்க் மேன் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் பால் கொடுத்துருப்பாங்கன்னா 68 லிட்டர்ஸ் பால் கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தமாக ஒரு மாதம் முழுக்க எவ்வளோ பால் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத சம் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? 10 12 14 16 68 வரைக்கும் உட்காந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்டாக போயிடும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் ஃபார்முலா வந்து இருந்தது அப்படின்னா n/2 a + l. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ். இங்கே வந்து 30 டேஸ். 30 டிவைடட் பை 2. ஏங்கிறது 10. லாஸ்ட்ல கொடுத்தது 68. இப்போ உட்காந்து 10 12 14 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அது இதோட சிம்பிள் ஃபார்முலா தான் இது. அப்போ 2 × 10 + 78. 30/2 × 78. 3 2s are 6, 9 2s are 18. 39 × 3ஓட வேல்யூ வந்து அப்போ 1170ங்கிறது இதோட ஆன்சர்.
மொத்த பால் வந்து 1170 லிட்டர்ஸ் வந்து அந்த மில்க்மேன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஏபி வந்து யூஸ் ஆகுது. நம்ம மேக்ஸ் வந்து படிக்கிறப்ப எப்பொழுதுமே வந்து அது ரியல் லைஃப்ல எங்க அப்ளை ஆகுதுன்னு படிச்சோம்னா மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்கிற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே நம்ம டே டு டே லைஃப்ல வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா you will be a success in life. Thank you for watching this video. Subscribe for more videos.